அன்பான தோழருக்கு வணக்கம். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடியிருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு நல்ல டீ குடிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா என்ஜாய்மெண்ட்டு பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், மனம் திறந்து பேசுவோம், நல்லா ஜாலி அடிப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிட்டு இருப்போம். இதெல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு வேறு என்ன செய்வோம், தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவோம். நமக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு நெருக்கமான நண்பர்கள் இருப்பாங்க. நெருக்கமான நண்பர்கள் இருக்கும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா பேசுவோம். அந்த இடத்த விட்டு போகும்போது நம்ம அவங்கக்கிட்ட என்ன செய்வோம், முதல்ல சொல்லுவோம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் மற்றவங்களும் நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க தான். ஆனால் அந்த இடத்துல நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணுறோம். ஏன் தெரியுமா? நமக்கு விருப்பமானவங்கள்ட்ட மட்டும் முதல்ல என்ன செய்கிறோம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஒரு மூணாவது நபர் இன்னொருத்தர் இருப்பார், அதை பார்த்துக்கிட்டு அவரும் நமக்கு நெருங்கிய நண்பராகத்தான் இருப்பார். அவருக்கு மனசில் ஒரு தாழ்வு உணர்வு உருவாகும். என்னோட நண்பர் இவர் ரொம்ப நெருக்கமாக பேசக்கூடியவர், நான் நெருக்கமான நண்பராக வச்சுருக்கிறேன், ஆனால் அவர் எங்கிட்ட முதலாவது போயிட்டு வாரன்னு சொல்லாமல் போகிறாரே என்கிறதான ஒரு தாழ்வு உணர்வு உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அதனால் நம்ம அந்த இடத்த விட்டு போகும்போது எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லிட்டு போனால் பிரச்சனையே இருக்காது. எல்லாரும் உட்காந்துடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லதாக இருக்கும். முடிந்தால் இதை நீங்கள் பின்பற்றுங்கள். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நன்றி.